இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 மெகா ஆப்ஷன் ஆல் டீம்ஸோட பாசிபிள் ரிட்டன்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் 5 பிளேயர் ப்ளஸ் ஒரு RTM 6 பிளேயர்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டீமோட 6 பிளேயர்ஸ் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 5 பிளேயர்ஸ் ரிட்டன்ஷனாக பார்த்தீங்கன்னா KL ராகுல், நிக்கோலஸ் பூரான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வர்றதுக்கு தரமான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ குர்னல் பாண்டியாவா ஸ்டாய்னிஸா அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனை மட்டும் ஸோ இந்த ஒரு இடத்துல LSG எடுக்க வேண்டியது வரும். ஸோ எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்தியன் பிளேயர் ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு குர்னல் பாண்டியா இருந்தாலும் ஸோ ஆப்ஷனுக்கு போய் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாய்னிஸா கம்மி பிரைஸில் எடுத்துட முடியுமா அப்படின்னா குர்னல் பாண்டியாவை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாய்னிஸ் கண்டிப்பாக ஹைபிட் போவார் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் இந்த இடத்துல அதாவது ஸ்டாய்னிஸோட இடத்துல நீங்கள் குர்னல் பாண்டியா வைப்பீங்களா இல்லை ஸ்டாய்னிஸே வைப்பீங்களான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயி. ஸோ அடுத்தது நம்மளுடைய மயங்க் யாதவ். ஸோ இவங்க வந்துட்டு 5 பிளேயர்ஸ் ஒரு RTM அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல நான் வந்து ஆயுஷ் பதோனியா அன்கேப்டு பிளேயராக வச்சிருக்கேன். ஸோ LSGயோட ரிட்டன்ஷனில் இவங்க தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. KL ராகுல், நிக்கோலஸ் பூரான், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாய்னிஸா இல்லை குர்னல் பாண்டியாவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ரவி பிஷ்னாயி, மயங்க் யாதவ், ஆயுஷ் பதோனி அப்படிங்கிறது என்னோட ரிட்டன்ஷன் ஸ்லாட் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் டீம் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அங்கே வந்து சாம் கரன் கண்டிப்பாக ரிட்டைன் ஆவார். லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக ரிட்டைன் செய்யப்படணும். ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டனோட ஃபார்ம் அந்த லெவலில் இருக்குது. ஸோ அடுத்தது ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷதீப் சிங், அதாவது நேரம் நம்மளுடைய சஷாங்க் சிங்கும் அசுதோஷ் சர்மா அப்படிங்கிற 2 பிளேயர் இருக்காங்க. ஸோ இவங்க ரிட்டன்ஷனுக்குள்ளே வர்றதுக்கு தான் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரம் இல்லை அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் உள்ளே வைக்கும்போது ஸோ கண்டிப்பாக அசுதோஷ் சர்மாவோட இடத்துல வந்துட்டு அவர் வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து சஷாங்க் உள்ள வந்துருவாரு. ஸோ அதனால வந்துட்டு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 75 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து 5 பிளேயர் ரீடைன் பண்ணும்போது 75 கோடி நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஜிதேஷ் சர்மா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் போகும்போது அந்த 10 கோடி 18 கோடி ஸ்லாட்லேயே வந்துட்டு வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ அதனால பஞ்சாபோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ SRH பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ரிட்டன்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸோ பேட் கமென்ஸ், டிராவிஸ் ஹெட், ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஹென்ரிச் கிளாசான். ஸோ இவங்க ஓவர்சீஸ் சைட்டு ரிட்டன்ஷனாக இருப்பாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க வந்து அந்த ஒரு இடத்துக்குள் இருப்பாங்க. இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும்னா நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கிறாரு. அவரோட இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அன்கேப்டு பிளேயர் ரிட்டன்ஷனில் வச்சாங்கன்னா அவங்க புவி அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவை ஈஸியாக வந்து ரிட்டன்ஷனில் வச்சு ரிட்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இஃப் சப்போஸ் வந்து பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டான சீரியஸில் நிதிஷ்குமார் ரெட்டி டெபியூ பண்ணிட்டாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டு கேப்டு பிளேயராக மாறிடுவார். ஸோ அப்படி ஒரு கேப்டு பிளேயராக மாறிட்டா கண்டிப்பாக வந்து ரிட்டன்ஷனுக்குள்ள சேஞ்சஸ் இருக்கும். அதே நேரம் அந்த இடத்துல இன்னொரு அன்கேப்டு பிளேயர் யாரையாவது உட்கார வைக்கணும். ஸோ அந்த ஒரு டாக்ஸ் அப்படிங்கிறது பெருசாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நட்டு புவி அப்படிங்கிறவங்களுக்குள்ளேயே வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக SRHோட டெசிஷன்ஸ் கொஞ்சம் வரவேற்கத்தக்கது தான். நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிட்டன்ஷன் ஸ்லாட்டில் கேப்டன் அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதே நேரம் வந்து 1 டவுன் பேட்ஸ்மேன் டாப் 3 கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர், ரியான் பராக், அதே நேரம் வந்து SJ ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுடைய பேட்டிங் க்ரூ அப்படியே வந்து ரீட்டைன் ஆகும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அதே நேரம் வந்து துருவ் ஜுரேல் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் அந்த இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் அவரையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் வேற ரிட்டைன்டு பிளேயராக வந்து உள்ளே கொண்டு வர அளவுக்கு பெருசாக அங்கே சைடில் வந்துட்டு பிளேயர்ஸ் கம்மி. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவரை நம்ம வைக்கலாம். ஸோ அதே நேரம் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சஹல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய இடம். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓவர்சீஸ் பிளேயர் நீங்கள் யாரை வேணாலும் ரிட்டைன் பண்ணிக்கலாம், எத்தனை பிளேயர் வேணாலும் ரிட்டைன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு ஒரு மெகா ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஹெவி பிட் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து சஹலை ரிட்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை தான் ரிட்டைன் பண்ணுவீங்களா இல்லை சஹலுக்கு போவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய அன்கேப்டு ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஸோ அது MS தோனி தான். அதனால் அந்த ஸ்லாட்டை அங்கே வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டா. ஸோ அடுத்தது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே, ஜடேஜா, பத்ரினா இவங்க வந்து அந்த ஒரு 5 பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அடுத்தது அந்த 6th பொசிஷன் அப்படிங்கிறதுல துஷார் தேஷ்பாண்டேவை நான் பிக் பண்ணியிருக்கிறேன் ஆஸ் அ பவுலிங் அப்படிங்கிற சைடில். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு சமீர் ரிஸ்விக்கு போகலாம். ஏன்னா என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேவை பொறுத்தவதை விட சமீர் ரிஸ்வியை உள்ள வச்சோம்னா இன்னுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ சமீர் ரிஸ்வி உள்ள வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர் வேணும் அப்படின்னா நம்ம ரச்சின் ரவீந்திராவை கூட உள்ள வந்துட்டு நம்ம வைக்க முடியும். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பிட்டு தான். ஏன்னா நமக்கு ஓவர்சீஸ் சைடில் ரச்சின் ரவீந்திராலாம் லாஸ்ட் டைம் வெறும் 1.5 கோடி ஈஸியாக கிடைச்சாரு. ஸோ அதனால் வந்து அவரோட சர்வீசஸ் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக ஒரு ஆல்ரவுண்டராக வந்து இருந்ததுன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அப்படியும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தானே தலைவன் டேவான் கான்வே இருக்கிறாரு. ஸோ MS தோனி வந்து அன்கேப்டு பிளேயராக உள்ளே இருக்கும்போது நம்ம டேவான் கான்வே நீட்டாக வந்து ரீட்டைன் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். எந்த ஆப்ஷனையும் வந்து தேடவே தேவையில்லை. பிரைமரி ஓப்பனிங் பேட்ஸ்மனாக டேவான் கான்வே வச்சுட்டு ரிட்டன்ஷனை முடிச்சுட்டு கிளம்பலாம். நீங்கள் என்ன சாய்ஸுக்கு போவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சாரி டு சே ரோஹித் சர்மா இந்த ஒரு டென்ஷன் லிஸ்ட்டில் வைக்கவே முடியல எப்படி யோசிச்சாலும். ஏன்னா வந்து சேலரி கேப் அப்படிங்கிறதும் ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு இடத்துல இந்த டெசிஷன் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ் ஸோ இவங்க வந்து டாப் ரிட்டன்ஷனுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கேப்டு பிளேயராக நீகல் வதீரா. ஸோ அடுத்தது வந்து திலக் வர்மா, இஷான் கிஷன் இவங்க 2 பேரும் ஃபியூச்சர் பிளேயர்ஸ் ஆஃப் மும்பை. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களா ரீட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லாஜிக்கலையும் டெக்னிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும். சவுண்ட்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு ரிட்டன்ஷனுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ரோஹித் சர்மா T20 சைட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேண்டம்காக ஒரு ரிட்டன்ஷனை பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் கூட தான் கேப்டன்சி தூக்குனாங்க. அடி நடிச்சுட்டு எப்போ இருந்தாலும் வந்து உள்ளே ஸ்டே பண்ணுறவங்க ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்காக பார்த்துட்டு டெக்னிக்கலி ஒர்க் பண்ணும்போது ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகி புது டீமுக்கு போனாலுமே அவருக்கு மவுஸ் இருக்க தான் செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய KKR டீம். ஸோ KKR பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் ரிட்டன்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் அஸ் அ கேப்டனாக ரிட்டைன் ஆவார். அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய சுனில் நரேன், நம்மளுடைய ரசல் இவங்க 2 பேரும் ஓவர்சீஸ் சாய்ஸில் இருப்பாங்க. ரசல் அண்ட் நரேன் ஓவர்சீஸ் சாய்ஸில் இருக்கும்போது அடுத்தது ரிங்கு சிங் ஸோ அந்த இடத்துல வந்து ஃபினிஷர் ரோலில். ஸோ அடுத்தது அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் ஹர்ஷித் ராணாவை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான சுச்சுவேஷன். வருண் சக்கரவர்த்தியா, வெங்கடேஷ் ஐயரா ஸோ 2 பேருமே கன்சிஸ்டன்டான பிளேயர்ஸ் தான். யாரை வந்து ரீட்டைன் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நிறைய பேர் வெங்கடேஷ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நல்ல பிளேயராக இருந்தாலுமே ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர் ரீட்டைன் பண்ணுறது நல்லா இருக்குங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. ஸோ அதே நேரம் வந்து அந்த நாளை வந்து நான் இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர் வச்சிருக்கேன். பட் எனக்கு பர்சனலாக வருண் சக்கரவர்த்தியை வைக்கணும் தான் ஆசை. ஒரு 10-12 பேர்கிட்ட கேட்டப்போ எல்லாம் வெங்கடேஷ் ஐயர்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வருண் சக்கரவர்த்தியா, வெங்கடேஷ் ஐயரா யார் வந்து ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சாய்ஸ் வருண் சக்கரவர்த்தி தான். உங்களோட ஆப்ஷனை கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்துட்டு ஓவர்சீஸ் சாய்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து டேவிட் மில்லர் அண்ட் ரஷித் கானை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது அன்கேப்டு சாய்ஸஸில் பார்த்தீங்கன்னா சாய் சூசனை பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இவங்க தான் பிக் ஆவாங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து டீம் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்கும்போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சுப்மன் கில் கேப்டனாக வந்து ரிட்டைன் ஆவார். முகமது ஷமி கண்டிப்பாக வந்து பிரைம் பேஸ் பவுலர் அந்த டீமுக்கு அவர் உள்ள இருப்பார். அடுத்தது ராகுல் திவேதியா இவங்க தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த உள்ள குஜராத் டைட்டன்ஸ் டீமில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அப்படின்னா இவங்க 6 பேர் தான் எப்படி பார்த்தாலுமே. ஸோ இவங்க 6 பேரை தாண்டி வேறு யாரையும் எந்த இடத்துலையும் நம்ம வந்து ரிட்டன்ஷனுக்குள்ளேயும் யோசிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு RTMக்குள்ளேயும் யோசிக்க முடியல, அன்கேப்டு பிளேயர் ரிட்டன்ஷனுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக பிளேயிங் லெவலில் இந்த 6 பேர் இருந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுனால ஸோ இதில் வந்து ஆப்ஷன் அப்படிங்கிறது வைக்கிறதுக்கு கூட நமக்கு இடம் இல்லை. ஸோ இதை தாண்டி வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னாலும் பெரிய லெவலில் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள் அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ரகையில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து அபிஷேக் போரல் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் இருக்கிறாரு. லாஸ்ட் டைம் செமையாக பர்ஃபார்ம் பண்ணார். அவரை வந்து அன்கேப்டு பிளேயர் ரிட்டன்ஷனுக்குள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு அடுத்தது எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பிளேயர் டாமினேஷன் அப்படிங்கிறதுல 3 பிளேயரு ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவங்க 3 பேரும் கண்டிப்பாக வந்து ரிட்டைன் ஆகணும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஓவர்சீஸ் சாய்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டப்ஸும் ஜெய் ஸ்ஃப்ராகர் மெகக் அப்படின்னு சொல்லி 2 பேர். ஸோ ஸ்டப்ஸை ஒரு தடவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா கூட ஸோ அதை தாண்டி அந்த இடத்துல ஓவர்சீஸில் ரிட்டைன் அப்படிங்கிற மாதிரி வந்து நாட்ஜே தான் இருக்காரு. பட் ஸ்டப்ஸாக நாட்ஜேவன் பார்க்கும்போது ஸ்டப்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ஆல்ரவுண்டரும் கூட, பேட்டிங்கில் ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு ஓவரும் போட்டு கொடுத்துருவாரு. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் இருக்கிறதுனாலயே இந்த இடத்துல ஸ்டப்ஸுக்கு தான் கண்டிப்பாக வந்து டெல்லி போவாங்க அப்படின்னு வந்துட்டு எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால தான் நான் வந்து ஓவர்சீஸில் ஜாக் ஃப்ரேசர் மெக்கோக்கும் இந்த இடத்துல ஸ்டப்ஸையும் வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டெல்லியோட ரிட்டென்ஷனில் இவங்க 6 பேர் தான் வந்து பிரைமரி சைடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் அந்த 6 பிளேயர் யாரா இருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க இந்த 6 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்விடி நண்பர்கள் எல்லாம் பிக் பண்ணது. ஃபாஃப், மேக்ஸ்வெல், விராட் கோலி, சிராஜ், ரஜத் படிட்டர், யாஷ் தயால்னு. ஸோ என்னுடைய சாய்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இடத்துல மாற்று கருத்து இருக்கு. ஸோ நான் வந்து விராட் கோலி, சிராஜ், ரஜத் படிட்டர், யாஷ் தயால் எந்த ஒரு இடமும் சொல்ல 4 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணிடலாம், ஆர்டிஎம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு விட்டாச்சு. பட் ஓவர்சீஸ் சைடில் ஃபாஃப் அண்ட் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அந்த 2 பிளேயருக்கு பதிலாக நான் வந்து கேமரூன் கிரீனை வந்துட்டு பிக் பண்ணுறேன் அந்த ஒரு இடத்துல. அடுத்தது வில் ஜாக்ஸை பிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபிக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். வில் ஜாக்ஸும் கேமரூன் கிரீனும் கம்பேர் வித் ஃபாஃப் அண்ட் மேக்ஸ்வெல். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்கிறீங்கன்னா வித் ரீசன்ஸோட சொல்லலாம். நான் ரீசன் சொல்லணும்னா கண்டிப்பாக வில் ஜாக்ஸும் கேமரூன் கிரீன் அதுக்கப்புறம் ஃபியூச்சராக இருப்பாங்க. 2 பேருமே நல்லா கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இப்பவும் அவங்களோட ஃபார்ம் செமையாக தான் இருக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சீரீஸ்ல. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு பிரிஸ்கிரிப்டிவா இருக்கு. உங்களுடைய பிரிஸ்கிரிப்டிவ் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.